Would you kindly turn with me to Deuteronomy chapter 32, and we are going to read verses 28 and 29. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை நாங்கள் படிக்கின்றோம். Deuteronomy chapter 32, 28, 29. உபாகமம் 32 28 29 வசனங்கள். For they are a nation void of counsel, neither is there any understanding in them. Oh, that they were wise, that they understood this, that they would consider the latter end. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்றார். Shall we pray? நாம் ஜெபிப்போம். Father in heaven, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். We are thankful to you for your precious word. உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are always good and gracious. நீர் எப்பொழுதும் நல்லவர், கிருபை நிறைந்தவர். This time we look to you for your message. இந்த வேளையிலே உம்முடைய திருத்தூதுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். Pray Lord that you will bless these verses and break it and speak to us. தேவரீர் இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து இதன் மூலம் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. What you have in your heart, Lord, let us know. தேவனே, உம்முடைய திரு உள்ளத்தில் என்ன எண்ணங்களை கொண்டிருக்கிறீரோ அதை எங்களுக்கு தந்தருளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This verse was ringing in my ears, in my heart. இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலும் காதிலும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன. I am always led by the Holy Spirit as I hear His voice. நான் பரிசுத்த ஆவியானவருடைய தொனியை, குரலை கேட்க வேண்டும் என்று கவனமாயிருப்பேன். அவருடைய வழி நடத்துதலை, வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பேன். It's not my habit to just open the Bible, refer to some verses and speak to the congregation. செய்து கொடுக்க வேண்டுமே என்று வேதாகமத்தை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து அதன் தலைப்பிலே தேவ செய்தி கொடுப்பது என் பழக்கம் அல்ல. I wait as the Lord leads me. நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன். அவர் என்னோடு பேசி என்னை வழி நடத்துகின்றார். Holy Spirit was speaking to me to let the know church your end. திருச்சபையே, உங்கள் முடிவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். The caption to the message today is beware of your end. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு உங்கள் முடிவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். The message is not very sweet, palatable to hear. என்று நமக்கு வரக்கூடிய தேவ செய்தி கேட்கும் பொழுதே இனிமையாய் இருக்கக்கூடிய தன்மையில் வரக்கூடிய தேவ செய்தி அல்ல. Yet I should speak to you what God wants me to speak to you. கேட்பதற்கு இனிமையாக இல்லாவிட்டாலும் தேவன் சொன்னபடியினால் அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் தீர வேண்டும். Good it is to search our heart now and then and set right our life. நம்முடைய இருதயத்தை அவ்வப்பொழுது நாம் பரிசோதித்து சீர் செய்ய வேண்டியங்களை சீர் செய்வது மிகவும் ஏற்றது. The coming of the Lord draweth nigh. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கின்றது. All the happenings around the world prove that His coming would be very imminent. உலகத்தின் சம்பவங்கள், பேரழிவுகள் அவர் சொன்ன அடையாளங்களை நிரூபிப்பதாக இருக்கின்றது. சீக்கிரம் வரப்போகின்றார் அவர். Servants of God, believers should think of their latter end. தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடைசி கால முடிவை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். Deuteronomy chapter 32 is a song of Moses. உபாகமம் 32ஆம் அதிகாரம் உண்மையிலேயே மோசேயினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். Go home and read this chapter carefully. You will find it like a psalm in the book of Psalms. நீங்கள் வீட்டிலே 32ஆம் அதிகாரம் முழுவதாய் படித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற சங்கீதத்தை போன்ற வரி அமைப்பிலே இந்த 32ஆம் அதிகாரமும் ஒரு பாடலாகவே மோசேயினால் பாடப்பட்டிருக்கிறது. Moses and Joshua recited this to the ears of the congregation of Israel. மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும்
இஸ்ரவேலர் அத்தனை பேருடைய காதுகள் கேட்கும்படியாக இந்த வார்த்தைகளை பாடலாக சொல்லி சொல்லி போதித்தார்கள். Because you find 44, 45 as Moses made an end of all the speaking all these words unto the Israel. 44வது வசனம் சொல்லுகிறது, மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். In the middle of the song Moses said, better you consider your latter end. இந்த பாடலின் மத்திய பகுதியிலே மோசே சொல்லுகின்றார், உங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். Living Bible says verse 28, stupid nation Israel. 28வது வசனத்தை ஆங்கிலத்திலே லிவிங் பைபிள் மொழிபெயர்க்கும் பொழுது வடி கட்டின முட்டாள் தேசம் என்று சொல்கிறது. So it was a rebuke to the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டிப்பான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. Because they are not bothered of their end. They are always concerned with the beginning. அவர்கள் தங்களுடைய முடிவை குறித்து எச்சரிக்கையாய் இல்லாமல் ஆரம்பத்தை குறித்து மட்டுமே கவனமாய் இருக்கின்றார்கள். Brethren, Christian life is a life in which we should always focus to the good end always. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்ல முடிவோடு முடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை. Some people have a very beautiful, attractive beginning. ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆரம்பம் அருமையா இருக்கும். Used of God mightily. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவார்கள். The name goes abroad. அவர்களுடைய பெயர் எத்திசையிலும் புகழ் பெறுகின்றது. But the end of the life is pathetic. ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் முடிவோ பரிதாபம். So we have to think of it a bit and see that our end is joyful, victorious. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மகிழ்ச்சியான வாழ்க்கையின் முடிவாய் அமைய வேண்டும். As an introduction I say, நான் முகவுரையாக இதை சொல்லுகின்றேன். Psalmist says in Psalm 73 verse 24, 73வது சங்கீதம் 24வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகின்றார், afterward thou shalt receive me into glory. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். What a consolation and assurance it is for him that God would receive him in glory at the end. முடிவிலே தேவாதி தேவன் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவார் என்கின்ற எவ்வளவு ஆறுதலான நம்பிக்கை இவருக்கு பாருங்கள். Without any doubt he was able to stress it, my end shall be glorious. எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமே இல்லாமல் முடிவிலே தேவரீர் உம்முடைய மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று நிச்சயத்தோடு சொல்லுகின்றார். Paul says, I have finished my course. பவுலை பாருங்கள், நான் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். I fought a good fight, I finished my course, I kept up my faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். It was a time of his martyrdom. He said, I finished my course. பவுல் சிரச்சேதம் பண்ணும்படியாக நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட பின்னணியிலே அவர் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். His desire is expressed in Acts 20:24. அப்போஸ்தலர் 20:24 பவுலினுடைய வாஞ்சையை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. None of these things shall move me. இவைகளில் ஒன்றாயிலும் என்னை அசைப்பதில்லை. Neither count I my life dear unto myself. என்னுடைய பிராணனை என் உயிரையும் நான் அருமையாய் எண்ணேன். That I might finish my course with joy, he says. சந்தோஷத்தோட நான் என் ஓட்டத்தை ஓடி முடிக்க விரும்புகிறேன் என்று எழுதுகிறார். He wanted to preach the gospel to which he was called. எந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டாரோ அதை கடைசி வரை அறிவிக்க விரும்புகிறார். And his desire was that he should finish his course, spiritual race, with joy. பவுலுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறார். His desire and his achievement corresponded. அவருடைய வாஞ்சையும் அவருடைய சாதனையும் ஒன்று போல அமைந்தது. Sometimes we have a desire but it was not accomplished. சில வேளைகளில் நம்முடைய விருப்பம் என்று சில விருப்பங்கள் நமக்கு உண்டு, ஆனால் அவைகள் நிறைவேறுவதில்லை. In Paul's life he had a desire to finish his course joyfully, and it was so when he closed his eyes. பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள்,
தன்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்குள் இருந்தது. அவர் வாஞ்சித்தபடியே அவருடைய ஓட்டத்தை அவர் அழகாய் முடித்தார். As you read Hebrews 13:7, எபிரெயர் 13:7 பாருங்கள். the believers are warned there with an idea. அங்கே விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. Remember them that have had rule over you. உங்கள் மீது கண்காணிகளாக பொறுப்பேற்று நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய முடிவை சிந்தித்துக் கொள்ளுங்கள். And remember how they spoke the word. அவர்கள் எப்படி திருவசனத்தை போதித்தார்கள் என்பதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். And follow their faith. அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Above all, எல்லாவற்றுக்கும் மேலாக considering their end of their conversation. அவர்களுடைய முடிவை நீங்கள் சிந்தித்து. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So we look to those people who lead us, who guide us, pastors, teachers and so on. ஆகவே நாம் நம்மை வழி நடத்துகிறவர்கள், நம்முடைய போதகர்கள், நம்முடைய மேய்ப்பர்கள், அவருடைய நல் வாழ்க்கையை நாம் பாதிரியாய் பார்க்கின்றோம். And look to their faith, follow their faith. அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அதை அப்படியே பின்பற்றுகின்றோம். Considering the end, their end of their conversation. அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் பார்த்து அதையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். This is only introduction to what I want to say. நான் கொடுக்க விரும்புகின்ற தேவ செய்திக்கு இதுவரையிலும் முகவுரையாகத்தான் பேசி வருகிறேன். All these verses speak of the end of servants of God's life. இந்த வசனங்கள் எல்லாம் தேவ ஊழியருடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. Whether it is Paul or Peter, whoever it may be. பவுலாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி. The message is too big, I can't give elaborate. தேவனுடைய செய்தி இன்று நேரம் எடுத்து தர வேண்டிய ஒரு செய்தி, ஆனால் நமக்கு அதிக நேரம் இல்லை. But I have selected only 3 Bible characters to speak to you. உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக 3 வேதாகம புருஷர்களை நான் I தேர்ந்தெடுத்திருக்கிறேன். should say 3 characteristics of the Bible character who had bad end. மோசமான முடிவை சந்தித்த 3 குணாதிசயங்களை உடையவர்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள The விரும்புகிறேன். reasons for bad end. மோசமான பரிதாப முடிவுக்கு காரணங்கள். These three Bible characters stand before us as a warning. வேதாகமத்தில் எழுதப்பட்ட 3 பேருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. Number 1, முதலாவது, wrong acceptance of Balaam. பிலேயாமை தவறாக ஏற்றுக்கொண்டது. பிலேயாமின் தவறான ஏற்றுக்கொள்ளுதல். Number 2, இரண்டாவது, a wrong affection of Samson. சிம்சோனுடைய தவறான நேசம். Number 3, மூன்றாவது, a wrong association of Judas Iscariot. யூதாஸ் இஸ்காரியத்தினுடைய தவறான நண்பர்கள் பழக்க வழக்கம். And thus you see 3 Bible characters. இப்படியாக 3 வேதாகம பாத்திரங்களை பார்க்கின்றோம். One is Balaam, முதலாவது பிலேயாம், then Samson, இரண்டாவது சிம்சோன், then Judas. மூன்றாவது யூதாஸ் இஸ்காரியத். If you look into their end of the life, it is pathetic. இந்த 3 பேருடைய வாழ்க்கையின் முடிவை பாருங்கள், அது பரிதாபம். So it will be a message for each one of us when we look into their character lives, comparing this verse. இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறதா என்று நாம் சோதிக்க நமக்கு உதவுவதோடு நம் முடிவை சிந்திக்க இவர்கள் உதவுவார்கள். Calling the attention of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கவனத்தை தங்கள் பக்கமாக திருப்பி Moses said, மோசே சொல்லுகிறார், if you would consider your latter end, it would be good. உங்கள் முடிவை நீங்கள் சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். Now let us look to Balaam first. முதலாவதாக நாம் பிலேயாமனுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் மோசமான முடிவுக்கு தள்ளியது என்பதை பார்ப்போம். I told you, நான் சொன்னேன், wrong acceptance of Balaam in his life. பிலேயாம் தன்னுடைய வாழ்க்கையில் தவறானவைகளை ஏற்றுக்கொண்டதினால் வந்த விளைவு. And what was his end? Let us go with the end first. முதலாவது பிலேயாமின் முடிவு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று பார்த்து அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை சற்று கவனிப்போம். If you will turn to Numbers, எண்ணாகமத்திற்கு வருவீர்கள் என்றால் chapter 31, 31ஆம் அதிகாரம், and we will read verse 8.
8வது வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். We are not reading the whole word. முழு வசனத்தையும் நாங்கள் படிக்கவில்லை. And they slew the kings of Midian. அவர்கள் மீதியானின் 5 ராஜாக்களை கொன்று போட்டார்கள். Last sentence. கடைசி சொற்றொடர். Balaam also was a son of Beor. They slew with the sword. பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். Understand? முடிவை குறித்து புரிந்து There கொண்டீர்களா? was a war between Israel and Midian. இஸ்ரவேலருக்கும் மீதியானருக்கும் இடையிலே போர் நடந்தது. And Israel was going against Midianites and slew the kings of those people. இஸ்ரவேல் வீரர்கள் மீதியான் தேசத்து ராஜாக்களுக்கு விரோதமாய் சென்று அந்த ராஜாக்களை கொன்று போட்டார்கள். While they killed the kings of Midian, they slew also Balaam. மீதியானியரின் ராஜாக்களை கொன்று போட்ட பொழுது அங்கே இருந்த பிலேயாமையும் பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். See, Balaam was one of the great prophets in Israel. இந்த பிலேயாம் சாதாரண ஆள் அல்ல, இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. And to die as a man so pathetically is very sorrowful. பரிதாபமாக பட்டயத்தினால் கொன்று போடப்படுகின்ற நிலைமை மிகவும் துக்கமானது. It was not an accident. அது ஒரு விபத்தல்ல. It was really God sent murder on his life. தேவனால் அனுப்பப்பட்டு அந்த மனிதன் கொலை செய்யப்பட்டான். His end should not be as that of the end of that man being slain by the sword. பட்டயத்தினால் கொல்லப்பட்ட பிலேயாமினுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிதாபமாய் முடிந்திருக்க வேண்டிய வாழ்க்கையே இல்லை. He stands as a warning before us. நமக்கு முன்பதாக பிலேயாம் எச்சரிப்பாய் நிற்கின்றான். There are two reasons why Balaam's end was so sorrowful and pathetic. பிலேயாமினுடைய வாழ்க்கை மிகுந்த துக்கமாகவும் பரிதாபமாகவும் முடிந்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. One is his treacherous contract. முதலாவது அவனுடைய துரோகமான உடன்படிக்கை. Number 2 his trickish counsel. இரண்டாவது அவனுடைய தந்திரமான ஆலோசனை. Follow me. கவனியுங்கள். His treacherous contract and trickish counsel stand before you and me as a warning. அந்த மனிதனுடைய துரோகமான உடன்படிக்கையும் தந்திரமான துராலோசனையும் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. I will explain to you. இதை நான் உங்களுக்கு சற்று விவரித்து சொல்றேன். First reason for his bad end was a treacherous contract. அவனுடைய மோசமான முடிவிற்கு முதலாவது காரணம் துரோகமான உடன்படிக்கை. Turn to Deuteronomy chapter 23. உபாகமம் 23ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். I will read to you verse 4. 4வது வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். Open the Bible always when I speak to you. நான் உங்களோடு பேசும்போது don't close it. Don't close it. Open the Bible and follow, read, then only you will be blessed. நாங்கள் உங்களுக்கு வேத வசனத்தை மேற்கோள் சொல்லும் பொழுது வேத வசனத்தை பாருங்கள், வேத புத்தகத்தை திறந்து தயவு செய்து வேத வசனத்தின் மீது உங்கள் கண்களை பதித்து படியுங்கள். 23:4 Deuteronomy. உபாகமம் 23:4. Because they met you not with bread and with water in the way, when he came forth out of Egypt, and because they hired against the Balaam the son of Beor of Petha of Mesopotamia to curse thee. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபதோமியாவின் ஊராகிய பேத்தேரிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்ததின் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். 5th verse also. 5ஆம் வசனம். Nevertheless the Lord thy God would not hearken unto Balaam. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். Balaam's treacherous contract is mentioned here. பிலேயாமுடைய துரோகமான உடன்படிக்கை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. See, God said the Ammonites and the Moabites should not enter into the congregation of the Lord. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று தேவன் திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார். The reason is mentioned. காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When Israel started out the journey, these two did not give bread and water to his people. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த பொழுது அம்மோபியரும்
மோவாபியரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பமோ தண்ணீரோ கொடுக்கவே இல்லை. Balaam was standing along with the Moabites. பிலேயாம் மோவாபியரோடு இணைந்து செயல்பட்டான். And his mistake, sin is pointed out. அவனுடைய பாவம், தவறு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. They hired against the Balaam. அவர்கள் உனக்கு விரோதமாக பிலேயாமுக்கு கூலி பேசி அழைத்து வந்தார்கள். That's why I told you it was a treacherous contract. இதைத்தான் நான் துரோகமான உடன்படிக்கை என்று சொல்கிறேன். Balaam, who are you? Where should you stand? பிலேயாமி, நீ யார்? நீ இருக்க வேண்டிய இடம் எது? You are a prophet of Israel. நீ இஸ்ரவேலருக்கு தீர்க்கதரிசி அல்லவா? You should stand always with Israel. நீ எப்பொழுதும் இஸ்ரவேலருக்கு சாதகமாக அல்லவா இருக்க வேண்டும்? Israel is my people. இஸ்ரவேலர் என் ஜனங்கள் அல்லவா? I have chosen them from the face of this earth. இந்த பூமி அனைத்திலிருந்தும் அவர்களை நான் எனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டேன். But now Balak, the king of Moab, when he approached you to curse my people Israel. ஆனால் இப்பொழுதோ மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேலாகிய என் ஜனங்களை சபிக்கும்படியாய் உன்னை அழைத்த பொழுது, not knowing who are you, not knowing to which side you should stand, you have entered into him a contract. நீ யார் என்பதை மறந்து போய், நீ எந்த மக்களுக்கு சாதகமாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்து போய் துரோகமாய் கூலிக்காக உடன்படிக்கை செய்து கொண்டாய். When they have hired you against my people, you accepted it. என் ஜனங்களுக்கு விரோதமாக உனக்கு கூலி கொடுத்து அழைத்த பொழுது அந்த கூலிக்காக நீ அவர்களோடு சேர்ந்து விட்டாய். Outwardly you seem to speak, you are very good. வெளியரங்கமாய் பேசும் பொழுது நல்லவனை போல இருக்கின்றாய். Outwardly you said, I would say what God says. தேவன் சொல்லுவதை மட்டுமே சொல்லுவேன் என்று நீ வாய் திறந்து பேசுகிறாய். But inwardly you were not so. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே நீ அப்படிப்பட்டவன் அல்ல. You know you are going to enter into a wrong contract. நீ ஒரு தவறான துரோகமான உடன்படிக்கைக்காக துடிக்கின்றாய். You are offered some money. உனக்காக கொஞ்சம் பணத்தை தருவேன் என்று கூலி பேசி இருக்கிறார்கள். Money has attracted you. பணம் உன்னுடைய இருதயத்தை கவர்ந்து விட்டது. Being a prophet, being a person to stand on my side, when they tempted you with money, hire you, you accepted. நீ யார்? தீர்க்கதரிசி. நீ எதை சொல்ல வேண்டும்? என் பக்கமாய் நின்று நான் சொல்வதை சொல்ல வேண்டும். ஆனால் யாரோ ஒருவன் பணம் கொடுக்கிறான் என்பதற்காக நீ துரோகம் பண்ணி அவனோடு உடன்படிக்கை செய்து விட்டாய். Balaam, your end is very pathetic, very treacherous. பிலேயாமே, உன் முடிவு பரிதாபமாயிருக்கும். எச்சரிக்கையாயிரு. I should say it was a tragedy for Balaam. பிலேயாமுக்கு நேர்ந்தது பரிதாபமான முடிவு என்று சொல்ல விரும்புகிறேன். You may ask me what was the reason for that. அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். Don't believe his outward talk. அவனுடைய வெளியரங்கமான வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள். Some people are deceived by the outward talk of others. ஒரு சிலர், அட இவர் இந்த மாதிரி பேசுறாரு, அவர் சொல்றது நியாயம் மாதிரி தான் இருக்கிறது என்று கேட்டு ஏமாந்து போகிறார்கள். Good talk sometimes attract us. நன்றாய் பேசுகிறவர்கள் நம்மை சில வேளையிலே கவர்ந்து விடுகிறார்கள். Good talk seems to be very spiritual. அந்த வார்த்தையும் கூட ஆவிக்குரிய வார்த்தை போலவே தோன்றும். Would this man who said so deceive me? எனக்கு இவ்வளவு எதமா பேசுறவர், இன்பமா பேசுறவர் என்னை ஏமாத்திடுவாரா? Balaam spoke like a good man. பிலேயாம் நல்லவனைப் போல வார்த்தைகளை பேசினான். The attraction to Balaam is found in Numbers 22nd chapter. உபாகமம் 22ஆம் அதிகாரத்திலே பிலேயாமை திசை திருப்பியது எது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 22nd chapter, Numbers, I read 17th verse. என்னாகமம் 22:17. I will promote thee unto very great honor, and I will do whatsoever thou sayest unto me. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வேன். Is there any other better attraction than this?
இதை காட்டிலும் வசப்படுத்தும் வார்த்தைகள் வேற வார்த்தைகள் சொல்ல முடியுமா? Who are you now? இப்பொழுது யார் நீ? You are ordinary servant, unknown, inconspicuous. நீ இப்ப சாதாரண தேவ ஊழியன். நீ இருக்கிற அட்ரஸே யாருக்கும் தெரியாது. But I will promote you unto honor. ஆனால் என் கட்சியில் சேர்ந்து விட்டால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். Not honor, great honor. கொஞ்ச நெஞ்ச கனம் அல்ல, நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். Whatever you say, I will do. நீ சொல்வதெல்லாம் அப்படியே செய்வேன். If somebody would say that, we are really fortunate. யாராயிலும் ஒருவர் நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிட்டால் இந்த மாதிரி ஒரு தருணம் இனிமே கிடைக்குமா என்று நினைத்து Brother, whatever you say, I will do. If somebody would say, that's a blessedness. நம்மை பார்த்து பெரியவர் ஒருவர், ராஜா போன்ற ஒருவர், நீங்க சொன்னபடியே செய்வங்கன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். Look at his reply. அவன் கொடுத்த பதிலை பாருங்கள். Here is a very, very hypocritical reply. அவன் கொடுத்த பதில் மாய்மாலமான பதில். If Balak would give me his house full of silver and gold, I cannot go beyond the word of the Lord. பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. He didn't say one box full of gold or silver. ஏதோ ஒரு உண்டியல்ல தங்க நாணயம் போட்டு தந்தா மாறுவேன் என்று சொல்லவில்லை. How much gold you have in your house? உங்கள் வீட்டிலே எவ்வளவு தங்கம் பெட்டியில் இருக்கிறது? Some people have in purse, in small purse or some small box. ஒரு சில ஒரு சின்ன பெட்டியில வைத்திருப்பார்கள், இல்லாவிட்டால் பர்ஸ்ல வைத்திருப்பார்கள். But Balaam says, ஆனால் இங்கே பிலேயாம் சொல்லுகிறார், you give me a house full of gold, silver. பாலாக்கினுடைய அரண்மனை போன்ற வீடு முழுவதையும் பொன்னாலும் வெள்ளியினாலும் நிறைத்து கொடுத்தாலும் I don't want it. நான் கர்த்தருடைய வாக்கை மீறக்கூடாது. I don't want it. நான் மாற மாட்டேன். I am not deceived by money. நான் பணத்திற்கு மயங்குகிறவன் அல்ல. That's what his reply. அவன் அப்படித்தான் ஆரம்பத்தில் பதில் But சொன்னான். Deuteronomy we saw that he was hired by the king to go against the children of Israel to curse. ஆரம்பத்திலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன அதே பிலேயாம் கொஞ்ச நேரம் கழித்து இஸ்ரவேலர்களை சபிக்கும்படியாக துரோகமாய் கூலி பேசி போனான். Brother, be careful. சகோதரரே, எச்சரிக்கையாயிருங்கள். Don't enter into treacherous contract. துரோகமான உடன்படிக்கைக்கு, துரோகமான கூட்டணியிலே அங்கம் வகிக்காதிருங்கள். Money should not attract you. பணம் உங்களை கவர்ந்து விடக்கூடாது. Post should not attract you. பதவி உங்களை மயங்க வைத்து விடக்கூடாது. We are human being after all. நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். When we hear tasty words, sweet words, we fall down. வசைப்படுத்தும் இது போன்ற வார்த்தைகளை கேட்ட உடனே நாம் மயங்குகிறோம் என்று தெரியாமலே மயங்கி விழுந்து But விடுகிறோம். see the expression of this fellow. ஆனால் இந்த மனிதன் சொன்னதை பாருங்கள். Numbers 23. எண்ணாகமம் 23 verse 10 I read. 10வது வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். Who can count the dust of Jacob and the number of the fourth part of Israel? Let me die the death of the righteous. Let my last end be like his. Let my last end be like his. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் முழு பங்கையில காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. என் முடிவு நீதிமானின் முடிவு போல் இருப்பதாக. Compare Deuteronomy 32, 28, 29. உபாகம் 32, 28, 29 ஒப்பிட்டு பாருங்கள். There we read, அங்கே நாம் படித்தோம், your latter end should be good. உன்னுடைய முடிவு நல்ல முடிவாய் இருக்க வேண்டும். Israel, எச்சரிக்கையாயிரு. don't be foolish. உன் முடிவை சிந்தித்துக்கொள், முட்டாளாய் செயல்படாதே. Be wise and understand this. ஞானமுடையவனாய் இதை புரிந்து உணர்வோடு வாழ். That your end should be good. எதற்காக? உன் முடிவு நல்ல முடிவாய் இருக்க வேண்டும். Balaam, what's your expression? பிலேயாமே, நீ என்ன சொல்லுகிறாய்? My end should be the end of a righteous man. என் முடிவு நீதிமானின் முடிவை போல இருக்க வேண்டும். So his desire was good. பிலேயாமின் விருப்பம் நல்ல விருப்பம். Expression of his desire, I won't say desire, his expression of desire was good. விருப்பம் என்று மட்டும் சொல்ல மாட்டேன், அவன் தன் விருப்பத்தை வாய் திறந்து சொல்லுகிற விதமும் நல்ல முறையே. That is to say, his desire was not good. அது எதை காட்டுகிறது? அவனுடைய வாஞ்சை மோசமான முடிவு இருக்க வேண்டும் என்பதில்லை. Expression of his desire was good. Do you understand me? அவனுடைய உள்ளான விருப்பம் உள்ளத்தின் ஆழத்திலே நல்லவல்ல,
ஆனா வாய் ஜாலம் பேசும் பொழுது அடடா என்ன அருமையான வார்த்தை. Many people have got a very good expression of their desire. But அநேகருக்கு- desire is not that. அநேகருக்கு வாய் வார்த்தைகள் ஜால வார்த்தைகள் பேசும் விசேஷ வரம் பெற்றவர்கள், உள்ளத்தின் ஆழத்திலோ திருக்கு நிறைந்தவர்கள். In the heart of heart, உள்ளத்தின் ஆழத்திலே money, பணம், gold, தங்கம், silver, வெள்ளி, post, பதவி, அலைவாங்க, power, name, எனக்கு அதிகாரம், பேரு, territories, boundaries, அது மட்டுமில்ல இதை வளைக்கணும் அதை வளைக்கணும், எல்லாத்தையும் பிடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கணும், several grounds. பல கிரவுண்ட் வாங்கி போடணும். Praise the Lord. அல்லேலூயா. Praise the Lord also will come along with that. எல்லாத்துக்கும் ஒரு அல்லேலூயா வேற. For everything, praise the Lord comes. இருக்கிறது உள்ள இருக்கிறது நோக்கம் சரியில்லை, வாயிலே அல்லேலூயா. I want to die as a righteous man. நான் நீதிமான் போல தாங்க மரிக்கிறேன். Oh, my end should be. என்னுடைய முடிவு நீதிமான் என்ற முடிவு போல இருக்கணும். Balaam, பிலேயாமே, you have entered into a treacherous contract. நீ துரோகமான மனிதர்களோடு நீ உடன்படிக்கை செய்திருக்கிறாய். Listen to me. கவனியுங்கள். It's a treacherous contract because, இது துரோகமான உடன்படிக்கை என்று சொன்னேன் காரணம், follow me. கவனியுங்கள். He told like that. He went to the Lord and God gave me an answer. அவன் கர்த்தரிடத்திலே சென்றான், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். You see, Numbers 22, எண்ணாகமம் 22 and we read in the 12th verse, 12வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 19th verse, 19th verse, 22 19 I'm sorry, 12th verse. 12ஆம் வசனம். God said to Balaam, thou shalt not go with them, thou shalt not curse. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம். Is it not enough? ஆண்டவர் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு, இது பத்தாதா? Do you want a better guidance from God? அவங்க கூடவே போக வேண்டான்ட்டாரு. One time God says, son, you don't go. மகனே நீ அங்க போக வேண்டாம்பா என்று கர்த்தர் ஒரு முறை பேசிவிட்டார். 19th verse you read. 19ஆம் வசனத்தை பாருங்கள். When Balak came and troubled him. மீண்டுமாக When Balak came and troubled him. பாலாக் பிலேயாமை வந்து மீண்டும் கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது, 19th verse I say. 19ஆவது வசனம். Now therefore I pray you tarry here this night, that I may know what the Lord will say to me. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு. Now therefore is a problem word. இனிமேல் எனக்கு, ஆகிலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணும் வார்த்தைகள். I read it many times. பலமுறை இந்த வசனத்தை படித்திருக்கிறேன். All his expressions were good. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள் I தான். don't want gold. எனக்கு பொண்ணு I வேண்டாம், don't want silver. எனக்கு வெள்ளி I வேண்டாம், don't want promotion. எனக்கு உயர்வு I வேண்டாம், don't want power. எனக்கு அதிகாரம் வேண்டாம். God had told him don't go. போகாதே என்று தேவன் திட்டமாய் சொல்லிவிட்டார். But when the pressure was high and higher, ஆனால் திரும்ப திரும்ப அந்த ராஜா வந்து கேட்கின்றான், தொந்தரவு கொடுக்கின்றான், ஆசை காட்டுகின்றான். what should be his reply? அப்பொழுது பிலேயாம் என்ன சொல்லி இருக்க He வேண்டும்? should be little angry now. இப்பொழுது வந்து சொல்கிற மனிதனிடத்திலே சற்று குரலை உயர்த்தி பேச வேண்டும். ஜபார், Look, ஒரு தடவை தான் சொல்லுவேன், I have said it once. ரெண்டாவது தடவை சொல்ல மாட்டேன். Don't ask me for a second time. போயா, Go. ராஜாவா இருக்கட்டும் யாராவா இருக்கட்டும். Because you are a king, I am allowing you to go like this. That should be the answer. இப்படித்தான் பதில் கொடுத்திருக்க But வேண்டும். Balaam said, ஆனா பிலேயாம் சொல்கிறார், now therefore I will ask God one more time. நீங்க வந்துட்டீங்களா, அதனால ஒரு தடவை கொஞ்சம் பொறுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரேன், என் கூடவே இருங்க. This is second time revelation is always bad. ஏற்கனவே ஆண்டவர் திட்டமாய் சொன்னதற்கு மீண்டுமாக ஒரு வெளிப்படுத்தலுக்காய் காத்திருப்பது எப்பொழுதும் ஆபத்தானது. When I read the word now therefore, it shook me actually. ஆகிலும் இனிமேல் என்ற வார்த்தைகளை நான் படித்த பொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன். When that is because in the heart of heart he has a desire for gold, silver to enter into treacherous contract. ஏனென்றால் பிலேயாமின் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஆசை, வர்ற ஆஃபரை விட்டுற வேண்டாம், ஏதாவது கர்த்தர் மாத்தி சொன்னா அதையே சொல்லி கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று அதை வாங்கி வைத்துக் கொள்ளலாமே என்று அவன் ஆசைப்படுகிறான். Brethren, சகோதரரே, I don't want to further explain to you. இதை விட இன்னும் விவரமாய் சொல்ல விரும்பவில்லை. Some people receive bribe. ஒரு சிலர் லஞ்சம் வாங்குகிறார்கள். Christian officers, if you receive bribe, God speaks to you today. கிறிஸ்தவ அதிகாரிகளே,
நீங்கள் லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால் கர்த்தர் அதை என்று கண்டித்து பேசுகிறார். If you are a believer நீங்கள் ஒரு விசுவாசியா இருப்பீர்கள் என்றால் and receive bribe money out of the way, நீங்கள் வழி விலகி செல்வதற்காய் லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால், against justice, நியாயத்தை புரட்டும்படியாக லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால், against your conscience, உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான செயலை செய்வதற்கு லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால் God's punishment shall come. கர்த்தருடைய தண்டனை கட்டாயம் வரும். The latter end will be worse, remember. முடிவு பரிதாபமாய் முடியும். I don't know what God says, I'm talking to you. கர்த்தர் சொல்லுவதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே கவனமாயிருங்கள். Look, it's bad for another reason for the bad end of Balaam. பிலேயாமினுடைய முடிவு பரிதாபமான முடிவாய் இருந்ததற்கு இன்னொரு காரணமும் There's உண்டு. a trickish counsel. தந்திரமான துன்மார்க்கமான ஆலோசனை. You may not be able to read it apparently. மேலோட்டமாய் படிக்கும் பொழுது இதுக்குள்ள எவ்வளவு தந்திரம் இருக்கு என்று உங்களுக்கு தெரியாது. Numbers 25. எண்ணாகமம் 25. Israel abode in Shittim, and the people began to commit whoredom with the daughters of Moab. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். Follow me, please. கவனியுங்கள். And they called the people unto the sacrifices of their gods, and the people did eat, bow down to their gods. மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களை தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அழைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். Israel joined himself unto Baal Peor, and the anger of the Lord was kindled against them. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றிக் கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. You don't read Balaam here at all. இங்கே பிலேயாமை குறித்து வசனம் சொல்லவில்லை. But actual cause for the fornication and idolatry was the counsel of Balaam. ஆனால் இஸ்ரவேலர்களை வேசித்தனத்தின் மூலமாகவும் உண்மையான தெய்வத்தை விட்டு விக்கிரகங்களை வணங்கும்படியாகவும் இழுக்கச் செய்தது பிலேயாமின் துராலோசனை. To know that, turn to Numbers 31. எண்ணாகமம் 31ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16th verse I read. 31:16. Behold, these caused the children of Israel through the counsel of Balaam to commit trespass against the Lord in the matter of Peor, and there was plague among the children of God. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. This is about the women mentioned the 15th verse. இங்கே 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்திரீகளை குறித்து இது எழுதப்பட்டிருக்கிறது. Maybe a war between Midian and Israel. இஸ்ரவேலருக்கும் மீதியானருக்கும் இடையிலே அங்கே ஒரு போர் உண்டானது. The context is different. அந்த சம்பவத்தின் பின்னணி சற்று வித்தியாசம். It was there Balaam also was slain. அங்கேதான் பிலேயாம் பட்டயத்தினால் கொல்லப்பட்டான். And in the 16th verse you find how he gave the counsel to Balak. 16வது வசனம் இந்த பிலேயாம் பாலாக் ராஜாவிற்கு எப்படி துராலோசனை கொடுத்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. Although we don't read it Numbers 25, you read it Numbers 31. எண்ணாகமம் 25 பிலேயாமின் பெயர் அந்த சம்பவத்தில் குறிக்கப்படாவிட்டாலும் அந்த சம்பவம் நடப்பதற்கு பிலேயாம் தான் காரணம் என்று எண்ணாகமம் 31 தெளிவாய் சொல்லுகிறது. Probably Balaam could have spoken to Balak. ஒருவேளை பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் ராஜாவினிடத்திலே சொல்லி இருக்கலாம். If you allow all your women to get married, to be defiled by the children of Israel, it will be good. மோவாபிய பெண்கள் மூலமாக இஸ்ரவேல் ஆண்களை நீ மயக்கி விட்டால், வேசித்தனம் பண்ண வைத்து விட்டால், அது நிமித்தம் அவர்கள் தெய்வமே அழித்து விடுவார். He knew very well children of Israel upon whom the plague shall come. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது வாதைகள் உண்டாகும் என்பதை பிலேயாம் அறிந்திருந்தான். So this is the indirect way of leading the enemy. இங்கே சத்துருவுக்கு வெற்றியை உண்டாக்க நேரடியாய் ஆலோசனை கொடுக்காமல் தந்திரமாய் துராலோசனை கொடுப்பது. That's why I told you trickish counsel. ஆகவேதான் தந்திர துராலோசனை என்று சொன்னேன். Balaam, beware of a trickish counsel. பிலேயாமே, உன்னுடைய தந்திரமான துராலோசனை குறித்து
எச்சரிக்கையாயிரு. Your counsel is not from God. உன்னுடைய ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வருகிற You ஆலோசனை. are giving a trickish counsel to the king of Moab. நீ மோவாபின் ராஜாவுக்கு கொடுக்கிற ஆலோசனை தந்திர ஆலோசனை. Devil knew how to corrupt God's people. தேவனுடைய ஜனங்களை எப்படி அழித்து போடுவது கெடுத்து போடுவது என்று பிசாசுக்கு தெரியும். You should not be instrumental to that. அந்த காரியத்திற்கு நீங்கள் ஒருவரும் கூட உடன் போகக்கூடாது. He sometimes uses God's people directly to commit sin, or he would use us indirectly. பிசாசு சில வேளைகளிலே நேரடியாய் பாவத்தை கொண்டு வந்து தாக்கி பாவத்திலே விழச் செய்கிறான். சில வேளைகளிலே மற்ற மனிதர்களை மனுஷிகளை உடந்தையாக எழுப்பி பாவம் செய்ய வைக்கிறான். Check up right now whether you are involved directly or indirectly. மற்றவர்கள் பாவம் செய்கிற காரியத்திலே நேரடியாகவோ இல்லாவிட்டால் மறைமுகமாய் உடந்தையாகவோ நீ இருக்கிறாயா சோதித்துப் பார். What would Balaam say? பிலேயாம் என்ன சொல்லுவான்? I don't know. I didn't do anything. I don't know anything, all these things. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அப்பாவி, நான் ஒரு ஆலோசனை மோசமா கொடுக்கல. But in the back he just ஒரு கிள்ளு விட்டான். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது முதுகுல ஒரு கிள்ளு. Did you just do that? You gave your ladies to them. இங்க பாருப்பா, கத்தி பட்டயம் எல்லாம் எடுத்துட்டு போய் இவங்களை ஜெயிக்க முடியாது, எப்படியாவது பெண்களை அனுப்பி பாவம் செய்ய வச்சிரு, அவ்வளவுதான் அவன் அழிஞ்சிருவான். Immediately the plague came. Immediately the wrath of the Lord came. இஸ்ரவேலர்கள் வஞ்சகத்தினால் பாவம் செய்தார்கள், வாதை வந்தது, அங்க ஜனத்தொகையிலே ஒரு கணிசமான பகுதி அழிக்கப்பட்டது. Oh Israel, இஸ்ரவேலே, if you would consider your latter end, blessed man you are. உன்னுடைய முடிவை நீ சிந்தித்துக் கொண்டால் நலமாய். You are boasting always of your beginning. உன்னுடைய ஆரம்பத்தை குறித்து நீ எப்பொழுதும் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய். Always talking about your midway. உன்னுடைய ஆரம்பகால மத்திய காரியங்களை, அனுபவங்களை, ஊழியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறாய். Brethren, சகோதரரே, the end is more important than the beginning. The end is more important than your midway. ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு மிக முக்கியமானது. மத்திய வழியில் இருக்கிற முன்னேற்றத்தை காட்டிலும் முடிவு மிக முக்கியமானது. Even if there is some slips, some drawback, shortcoming, set right things to meet the end. கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தின் மத்திய பகுதியிலே ஒருவேளை தடுமாறி விழுந்திருந்தாலும் இன்று இந்த தருணத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள், உன் முடிவு நலமாய். That is why Jesus said, ஆகவேதான் இயேசு சொன்னார், harlots and sinners shall be in heaven. வேசிகளும் விபச்சாரர்களும் பரலோக ராஜ்யத்திலே இருப்பார்கள். People who always look at them, you are a harlot, you are a thief and so on. மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது இவனா வேசி, இவனா திருடன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். But that thief and harlot would repent and somehow or other go to heaven. ஆனால் திருடாய் இருந்த மனிதர்கள், வேசிகளாய் இருந்தவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவர்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்றார். But the man who pointed out he is a sinner, she is a sinner would land in hell. ஆனால் மற்றவர்களுடைய குற்றங்களை சொல்லுகிறது, அவன் குற்றம், இவன் குற்றம், அவன் குற்றம் என்று குற்றம் சாட்டுவதையே தொழிலாய் வைத்திருக்கிறவர்கள் குற்றம் சாட்டுகிறவனோடு நரகத்தில் இருப்பார்கள். One day I was in a funeral meeting. ஒரு நாள் நான் அடக்க ஆராதனையில் இருந்தேன். I don't want to mention the denomination. நான் எந்த பிரிவை அவர்கள் சேர்ந்தவர்கள் என்று சொல்ல விரும்பவில்லை. Since I was invited, I had to go. என்னை வரும்படி அழைத்தார்கள், ஆகவே அங்கே சென்றிருந்தேன். I was amidst many servants of God. அங்கிருந்த அநேக தேவ ஊழியர்கள் மத்தியிலே நானும் இருந்தேன். As the Lord led me, He spoke. கர்த்தர் என்னை வழி நடத்தியது போல வேத வசனத்தை தெளிவாய் சொன்னேன். One of the wonders in heaven shall be. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், ஆச்சரியங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? Those whom you think they will be surely there, you will miss them. இவர்களெல்லாம் பரலோகத்தில் நிச்சயமா இருப்பார்கள் என்று நீங்கள் பூமியிலே யார் யாரை குறித்து நினைக்கிறீர்களோ அவர்களில் சிலர் அங்கே இருக்க மாட்டார்கள். And those you think they would be dropped, they would never reach, will be there. இவனா இவளா பரலோகத்துக்கே வர மாட்டார்கள் நிச்சயம் என்று நீங்கள் யாரை குறித்து நினைக்கிறீர்களோ அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். The moment I said that, all the servants of God left from them. நான் அதை சொன்ன உடனே அங்கிருந்த தேவ ஊழியர்கள் அநேகர் போய்விட்டார்கள். All the ladies went inside. எல்லா பெண்களும் உள்ளே போய்விட்டார்கள். I wanted to say, நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? beware of your end. நீங்கள் உங்கள் முடிவை குறித்து சிந்தித்தால் நலமாயிருக்கும். The Lord is watching your end, my end, your end. உங்களுடைய முடிவை, என் முடிவை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். That sinner would repent, would set right,
would reconcile, would go. இன்று பாவி என்று ஏளனமாய் பார்க்கப்படுகிற அந்த பாவி மனம் திரும்பி பாவங்கள் கழுவப்பட்டு வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டு பரலோகம் போவான். That person who fingered out, who pointed out sin to others will be dropped. நான் தான் பரிசுத்தவான், மற்றவெல்லாம் பாவி என்று பாவிகளை கண்டுபிடிப்பதையே தொழிலாய் வைத்திருக்கிறவன் அவன் மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துகிற பாவத்தின் நிமித்தம் அது மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு போவான். Bible says not I. நானாக சொல்லவில்லை, வேதவசனம் When சொல்லுகிறது. Jesus sat along with the sinners and publicans, அங்கே ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் இயேசு ஒருமுறை அமர்ந்திருந்த பொழுது some of the so-called self-righteous people were there. நாங்கள் தான் மிகுந்த நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே வந்தது. What? Jesus is sitting with sinners, என்ன publicans. இவரு பாவி பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, ஆயக்காரன் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. They eat, he also eats there. அவர்களோடு இவரும் சரிசமமா உட்கார்ந்து பந்தியில் இருக்கிறார். Then Jesus said, அப்பொழுது இயேசு சொன்னார், harlots and sinners would be there. திருடர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள். That doesn't mean they would go as a sinner, as an harlot. அவர் அப்படி சொன்னபடியினால் பாவியா இருக்கக்கூடிய திருடர்களும் விபச்சாரர்களும் அதே நிலையிலே பாவம் மன்னிக்கப்படாமல் பரலோகம் போவார்கள் என்றல்ல. God gives them time to set right their lives. அவர்களுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும்படியாக தேவன் நேரத்தை தருகிறார். So we should be very careful and always be conscious of our end. நாம் எப்பொழுதும் கவனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய முடிவை குறித்து எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். Another man is Samson. இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. அவன் பெயர் சிம்சோன். Samson's bad end was the wrong affection. சிம்சோனுடைய மோசமான முடிவுக்கு காரணம் அவனுடைய தவறான நேசம். Let us see the tragedy first. முதலாவது அவனுடைய முடிவு எவ்வளவு மோசமா இருக்கிறது என்பதை பார்ப்போம். 16th chapter Judges, நியாயாதிபதிகள் 16ஆம் verse அதிகாரம் 21. 21ஆம் வசனம். But the Philistines took him, put out his eyes, and brought him down to Gaza, and brought him with fetters of brass, and he did grind in the prison house. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். And he made them sport with them, for them it is sad. அங்கே அவர்களுக்கு ஏதோ சந்தோஷம் உண்டாக விளையாட்டு காட்டும்படியாக வித்தை காட்டும்படியாக அவனை ஒரு விளையாட்டு பொருளை போல மாற்றிவிட்டார்கள். He held the 2 pillars on which the building rests. அந்த மிகப்பெரிய கட்டடம் சார்ந்திருந்த 2 பெரிய தூண்களுக்கு நடுவிலே அவன் நின்று கொண்டிருந்தான். One on the right hand, the other on the left hand. அவனுடைய வலது கரத்திலே ஒரு பெரிய தூணையும் இடது கரத்தின் மூலமாய் இன்னொரு பெரிய தூணையும் அவன் பிடித்துக் கொண்டிருந்தான். Story is known to you. சம்பவம் சரித்திரம் தெரிந்தது. And 30th verse I read. 30வது வசனம். Samson said, "Let me die with the Philistines." And he bowed himself with all his might. And the house fell upon the lots, upon all the people, they were with them. So the dead which he slew at his death were more than they which he slew in his life. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். The greatness of his valor is not very important. இப்பொழுது அவனுடைய வல்லமையின் பராக்கிரமத்தை நாம் முக்கியப்படுத்தி I am பார்க்க not much moved by his the appreciation mentioned here that he was able to kill more people at the time of death than when he was alive. அவன் உயிரோடு இருந்த நாட்களில் கொன்ற எதிரிகளை காட்டிலும் அவன் செத்த நாளிலே செத்துப்போன எதிரிகள் அதிகம் என்ற வார்த்தையை படித்துவிட்டு அவன் ஏதோ பெரிய வல்லமை உடையவன் என்று நான் அதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. His name is listed along with the warriors of faith in Hebrews 11. விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலிலே சிம்சோனுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. God heard his prayer at the end. கடைசி வேளையில் சிம்சோனினுடைய பரிதாப ஜெபத்தை தேவன் கேட்டார். Lord, this one time please hear me. தேவனே, இந்த ஒரு விசை நினைத்தருளும். Maybe he repented then also and spoke to God. கடைசி வேளையிலே சிம்சோன் மனம் கசந்து
மனம் வருந்தி தேவனை நோக்கி அழுதிருக்கலாம். Leave aside all those things. I'm not talking about that. இப்பொழுது அதை குறித்து நாம் பார்க்கவில்லை, மற்றவைகளை பார்ப்போம். But the end is the problem. அவனுடைய முடிவு மிக பரிதாபமான He முடிவு. said, let me die with the Philistines. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது. Samson, சிம்சோனே, that's not your call. உன்னுடைய அழைப்பு அதுவல்லவே. I have called you that the vow of Nazarite shall be on your life all through. நசரேய விரதத்தோடு தேவனுக்கென்று மட்டும் பிரத்யேகமாய் வாழும்படியாய் ஒரு விசேஷித்த அழைப்பை கொடுத்தல்லவா உன்னை உருவாக்கினேன். You forgot your calling. உன்னுடைய அழைப்பை மறந்து விட்டாய். But you think that you could kill more people at the time of death than when you were alive. ஆனால் இப்பொழுது நீ நினைக்கிறாய், நான் சாகின்ற வேளையில் என்னோடு அநேகரை நான் சாகடிக்கட்டும் என்று சொல்கிறாய். Your name may be listed in the heroes of faith. எபிரேயருடைய விசுவாச வீரர்களின் பட்டியலில் உன் பெயர் இருக்கிறது. That is not big thing. அது ஒரு பெரிய காரியம் அல்ல. But your latter end is pathetic. உன்னுடைய முடிவு எவ்வளவு பரிதாபமாய் முடிந்தது. You died with the Philistines. பெலிஸ்தரோடு போயும் பெலிஸ்தர் வாரிக்கொள்ளப்படுகிற வேளையிலே நீயும் வாரிக்கொள்ளப்பட Are you வேண்டும். not a judge who judged Israel? இஸ்ரவேலினுடைய பிரபுக்களை நியாயம் தீர்க்கின்ற நியாயாதிபதி அல்லவா? What a post you had there. அவனுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பதவி எவ்வளவு உன்னதமான பதவி. Almost a king. அவன் அந்த நாட்களிலே ராஜா இல்லை, ஆகவே நியாயாதிபதியாக இருந்தாலும் ராஜாக்கள் என்ற நிலையில் A இருந்தவன். very high post. இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே உயர்ந்த நிலை. Special anointing is resting on you. உன்னுடைய சிரசின் மீது விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது. Nazareth vow, your hair was not cut off. நசரேய விரதம் ஆரம்பத்திலிருந்து ஒரு பொழுதும் முடிவெட்டப்படாத நசரேய விரதம். Think of it. அதை சற்று யோசித்துப் பார். Think of it. அதை யோசித்துப் பார். You are called to keep it up. நீ அதை கடைசி வரை காக்க வேண்டியவன் அல்லவா? But what's your mistake? தவறு என்ன? Samson's bad end was wrong affection. சிம்சோனுடைய பரிதாபமான மோச முடிவுக்கு காரணம் அவன் உள்ளத்தில் இருந்த தவறான ஆசை நேசம். When I found in this verse, Philistines took him. Note that Philistines took him. It's a tragedy. கவனியுங்கள், வேத வசனம் சொல்கிறது, பெலிஸ்தர்கள் வந்தார்கள், அவனை பிடித்துக் கொண்டு போனார்கள். Put out his eyes, a blind man he became. அவனுடைய கண் விழிகளை தோண்டி எடுத்து அவனை குருடனாக்கி விட்டார்கள். Bound him with fetters. அவனை சங்கிலிகளினால் கட்டி விட்டார்கள். What was his job? அவனுடைய வேலை என்ன? Grinding in the prison house. சிறைச்சாலையிலே கண்களை இழந்து மாவரைக்கின்றது. Is it your job? இதுவும் வேலையா? Are you not a big prophet? நீ ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி அல்லவா? Anointed man? தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் A அல்ல? big fighter? தேவனுக்கென்று யுத்தங்களை செய்கிறவன் அல்லவா? Judge? இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் Separated தீர்க்கிறவன். from others? மற்றவர்களிலிருந்து தேவனுக்கென்றாய் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? How are you now? இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? Grinding in the prison house. சிறைச்சாலையிலே மாவரைத்து உன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறாய். Blind man you are. நீ இப்பொழுது குருடனாகி Your விட்டாய். enemies caught you. உன்னுடைய சத்துருக்கள் உன்னை பிடித்து விட்டார்கள். Like a slave you are. ஒரு அடிமையை போல. What is the reason? காரணம் There என்ன? are two reasons again. ரெண்டு காரணங்கள். One is his firmless dedication. முதலாவது அவன் தன் பிரதிஷ்டையில் உறுதியற்றவனாய் இருந்தான். Number two, இரண்டாவது his foolish deception. அவனுடைய முட்டாள்தனமான ஏமாறுதல். I repeat. திரும்பச் சொல்கிறேன். His firmless dedication is number one. முதலாவது அவனுக்கு ஆரம்பத்தில் இருந்த பிரதிஷ்டையிலே அவன் உறுதியற்றவனாயிருந்தான். His foolish deception is another. இரண்டாவது அவன் முட்டாள்தனமாய் ஏமாந்து போனான். Without reading verses I go. நான் வசனங்களை குறித்து Because சொல்கிறேன். to read the verses takes time. ஒவ்வொரு வசனங்களை படிப்பதற்கு நேரம் இல்லை, ஆகவே வசனத்தின் கருத்தை சொல்கிறேன். What is his foolish dedication? இந்த Firmless dedication. உறுதியற்ற பிரதிஷ்டை அது என்றால் என்ன? Go home and read chapter 16 very well verse by verse. நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை இன்று வீட்டிலே படித்து பாருங்கள். He fell in love with a woman. அவன் ஒரு பெண்ணை கண்டு அவள் மீது காதல் கொண்டான். Bible says he loved her. அவள் மீது காதல் கொண்டான் என்று வேத வசனம் சொல்கிறது. And then she began to speak to him.
அதன் பிறகு அவள் அவனிடத்தில் பேச ஆரம்பித்தாள். Its Bible says daily pressed him, asking him, where is your strength? ஒவ்வொரு நாளும் அவள் இனிமையாயும் பேசுவாள், நச்சு பண்ணியும் பேசுவாள். உன் ரகசியம் என்ன 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 என்று உயிரை எடுப்பாள். His soul was vexed unto death. அவனுடைய ஆத்மா இவ இப்படி தொந்தரவு பண்றாளே என்று நினைத்து அவள் சாவுக்கேதுவான அளவுக்கு வேதனைப்பட்டது. Told her all his heart. தன் இருதயத்தை எல்லாம் திறந்து உளறிட்டான். Finally she made him sleep on her lap. இறுதியாக மடியிலே படுக்க வைத்து தூங்க வைத்தாள். Listen. கவனியுங்கள். Here is the firmless dedication comes. எங்கேதான் உறுதியற்ற பிரதிஷ்டை ஒவ்வொன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Your dedication is that no razor shall come upon your head. உன்னுடைய ஆதி பிரதிஷ்டை எப்படிப்பட்டது? சவரகனுடைய கத்தி உன் சிரசின் மேல் படக்கூடாது. All the hair should grow. பிறந்த நாள் முதல் அந்த முடி அப்படியே வளர வேண்டும், முடியே வெட்டப்படக்கூடாது. Divine strength is resting on you. அதை அடையாளமாக வைத்து தெய்வம் தன்னுடைய வல்லமையை அவன் மீது வைத்திருந்தார். If you have wrong affection, beware, your end is pathetic. உன்னுடைய ஆசை பாசம் தவறாய் போய்க்கொண்டிருக்கிறதா? கவனமாயிரு, உன் முடிவு பரிதாபமாய் மாறிவிடும். You are supposed to be always with God's children, God's people. நீ எப்பொழுதும் இருக்க வேண்டிய இடம் எது? தேவனுடைய பிள்ளைகளோடு தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். But somebody comes in between you and God. ஆனால் ஒருவன் ஒருத்தி வருகிறான், அவன் உனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு சுவர் போல மாறிவிடுகிறான். Daily pressuring talk. அனுதினமும் தொந்தரவு. Bible says daily. Note that. Don't think one word is used meaningless. வேத வசனம் சும்மா சொல்லுகிறது என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும். If it is one time troubling us, we can manage. ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் தொந்தரவு வருது என்றால் பரவாயில்லை. Morning, காலையில, afternoon, மத்தியானத்துல, evening, மாலையில, night, இரவிலே, next day morning, அடுத்த நாள் காலையில, daily trouble. டெய்லி நேராவும். Samson, சிம்சோனே, where is your strength? உன் பலம் எங்கப்பா? Tell me, where is your strength? எங்கப்பா உன் பலம்? Please tell me, where is your strength? உன் பலத்தின் ரகசியத்தை சொல். Tell me, where நீ is சொல்லு. Fellow, what can he do after all? என் மேல உயிரை வச்சிருந்தா சொல்லுன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? After all, he is a human being. அவனும் மனுஷன், இளகிய இதயம் உடையவன். He is not a superhuman, you say. அவன் என்ன சூப்பர் மேனா, கல்லு இருதயமா, மேக்னெட்டா? He tried, resisted and lame causes, he said, wrong instructions he gave. அவனும் சகித்து பார்த்தான், பொறுத்து பார்த்தான், போராடி பார்த்தான், இது காரணம் அது காரணம்னு சாக்கு போக்கி சொல்லி கொஞ்ச நாள் ஏமாத்தி பார்த்தான். Finally, இறுதியாக soul was vexed unto death. அவனுடைய ஆத்மா நொந்து போச்சு. Vexed unto death. அவ்வளவுதான், செத்தா பரவாயில்ல, இவளை சகிக்க முடியல என்று நினைச்சிட்டான். Nearing his death. மரணத்திற்கு பக்கத்தில் போய்விட்டான். The worst of it was, அதனுடைய மோசமான நிலை என்ன? he told all his heart. பல ஆண்டுகளாய் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த தேவனின் ரகசியத்தை அப்படியே. Brother, sister, சகோதரனே, சகோதரி, are you opening your heart in a wrong way? உன் இருதயத்தை தவறான மனிதர்களிடத்தில், மனுஷிகளிடத்தில் திறந்து கொண்டிருக்கிறாயா? Confidentially you should keep it in your heart. அது உன் உள்ளத்திற்குள் மட்டும் இருக்க வேண்டியது. Is a God's secret in you. அது தேவன் உனக்கென்று கொடுத்த தனிப்பட்ட வெளிப்படுத்தல். He told all his heart. இப்பொழுது எல்லாவற்றையும் கொட்டி விட்டான். One caution I want to tell you. நான் ஒரு எச்சரிப்பை சொல்ல விரும்புகிறேன். Some people have got a very bad habit. ஒரு சிலருக்கு ஒரு கெட்ட பழக்கம். உங்ககிட்ட மாத்திரம் தான் சொல்றேன். இங்க பாருங்க, I tell you alone. ஒரு யார்ட்டையும் நான் சொன்னதே இல்லை. I have not told this to anyone. சொல்ல போறதும் இல்லை. I will not tell anyone. Told everything to him. எல்லாவற்றையும் அங்க வளர்றது. இந்த மாதிரி ஊரெல்லாம் பரப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் விசிட் என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்லுவது. This is a very special gift for some people. இது சிலருக்கு விசேஷித்த வரம் பெற்ற வீடு விசிட்டிங். I have noticed that. இதை நான் பார்த்திருக்கிறேன். That is the matter first flies. அவங்க யார்ட்டையும் நாங்க சொல்லாதுங்க என்று எதை சொல்லுகிறார்களோ அதுதான் தினத்தந்தியை காட்டிலும் விரைவாய் செல்லும். யாருக்கும் சொல்லல, உங்களுக்கு மாத்திரம்தான் சொல்றேன். நீங்க சொன்னது எங்கெல்லாம் போயிருக்கு, யார்கிட்டலாம் போயிருக்கு உங்களுக்கு தெரியாது. You said it is a confidential matter to somebody else.
but they have received it. Immediately they themselves became a human antenna and they broadcast everywhere. He told all his heart. அவன் தன் உள்ளத்தில் இருந்தது எல்லாவற்றையும் Few சொல்லி minutes after, ஒரு சில நிமிஷங்கள் she made her sleep on her lap. எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா, இப்ப உன் மேல ரொம்ப அன்பு, அப்படியே படுக்க வச்சு ஏமாத்திட்டான். You see, she gave this, what should I say, மயக்கம் மயக்கம், மருந்து, intoxicating sleeping dose, sleeping pill, என்ன ஆபரேஷன் பண்றாங்க, anesthesia, anesthesia. I'm not a doctor, I don't know all these things. மயக்க மருந்து. So once she made him sleep. அப்படியே மடியில படுக்க வச்சு மயக்கிட்டான். His dedication gone. அவனுடைய பிரதிஷ்டை போய்விட்டது. Dedication gone. பிரதிஷ்டை போய்விட்டது. Samson, சிம்சோனே, your firmless dedication is the cause for your bad end. உன்னுடைய ஆதி பிரதிஷ்டையை நீ விட்டு விட்டாயே உறுதியற்ற நிலையினால் அதுதான் உன் பரிதாப முடிவுக்கு காரணம். The second reason is இரண்டாவது காரணம் his foolish deception. அவன் முட்டாள்தனமாய் ஏமாந்தான். What was that? அது என்ன? It is told now. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The Philistines had come upon you. பெலிஸ்தர்கள் அவன் மீது வருகிறார்கள் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. Then Bible says he awoke out of his sleep. அப்பொழுது அவன் தன் நித்திரையிலிருந்து விழித்தெழுந்தான். And he wanted to get up and go. அவன் எழுந்து புறப்பட்டு செல்ல விரும்பினான் எதிரிகளுக்கு நேராய். He wished not that God had departed from him. கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை சிம்சோன் அறியாதிருந்தான். That is a foolish deception. அதுதான் அவனுடைய படுமுட்டாள்தனமான ஏமாற்றம். To think God is with me when God is not with me is the worst experience. கர்த்தர் ஒருவரோடு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நபர் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று நினைத்து செயல்படுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். How many times believers, servants of God falsely satisfy themselves? எத்தனை தடவை தேவ ஊழியர்கள், தேவனுடைய மக்கள் ஒரு தவறான திருப்தியோடு வாழ்கிறார்கள். I think Samson would have thought like this. சிம்சன் இப்படியாய் தனக்குள் நினைத்திருக்கலாம். I did valiant things in the past. கடந்த காலத்துல எல்லாம் பராக்கிரமா ஒரு கை வாங்கிட்டேன் எல்லாத்தையும். My little finger என் சுண்டு விரல் is enough for all. அது போதும் இந்த பெலிஸ்தியனை எல்லாம் அப்படியே அதம் பண்ண. His past victories may be the cause to say, think God is with me. அவனுடைய கடந்த கால வெற்றிகள் அவனுக்குள் ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. God is not with you. கர்த்தர் உன்னோடு இல்லை. God is not with you. கர்த்தர் உன்னோடு இப்பொழுது இல்லை. What pastor says the other way. என்ன பாஸ்டரையா இன்னைக்கு இப்படி சொல்றாங்க? Always we say the Lord is with you. எப்பொழுதும் அவங்க ஆசீர்வாதமால சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Wherever you want to go you can go. நீ போகும் இடமெல்லாம் போகலாம், இஷ்டம் போல. Whatever you want to do you can do. நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். All your wish I honor. எப்பொழுதும் உன் வாஞ்சை எல்லாம் நிறைவேற்றுவேன். For I am with you to deliver you. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவிப்பேன், பாதுகாப்பேன், போற்றுவேன். That verse is not found in this Bible. இந்த மாதிரி வசனம் எல்லாம் வேதாகமத்தில் You இல்லை. find out this verse from the Bible anywhere? நீ இஷ்டப்படி எங்க வேணாலும் போய் திரி, நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் என்று வேத வசனம் எங்கும் He சொல்லவில்லை. wished not that God was with him. தேவன் தன்னை விட்டு விலகினார் என்பதை சிம்சோன் அறியாமல் போனான். The worst pathetic state of a believer, a servant of God, is this. ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ ஊழியருக்கு வரக்கூடிய படு மோசமான நிலை, தேவன் விலகின பிறகும் தன்னோடு இருக்கிறார் என்று தவறாய் அவன் நினைத்துக் கொண்டிருப்பது. The last one. கடைசியாக ஒன்று. This is about Judas Iscariot. யூதாஸ் இஸ்காரியோத்தை குறித்து. Judas' end was a wrong association. யூதாசுடைய பரிதாபமான முடிவுக்கு காரணம் தவறான மனிதர்களோடு அவன் கொண்டிருந்த உறவு. Acts of the Apostles chapter 1. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். We see the tragedy first before we go in. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் கேட்டுக்கு காரணத்தை காண்பதற்கு முன்பு அந்த வாழ்க்கையின் முடிவின் பரிதாபத்தை பார்ப்போம். Look, picture it before you, then you will know. இதை உங்கள் கண்களுக்கு முன்பாக சித்தரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது இதை உள்ளத்தில் உணர முடியும். Acts 1:17-18. அப்போஸ்தலர் 1:17-18. 16 latter part. 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து Judas, which was guide to them,
took Jesus, for he was numbered with us and obtained part of this ministry. Now this man purchased a field with the reward of iniquity, and falling headlong, he burst asunder in the midst, and all his bowels gushed out. இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸ் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாய் விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. Stupid Israel, would you think of your latter end? Bible says. முட்டாள் இஸ்ரவேலரே, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை சிந்தித்துக் கொள்ளுங்கள். Not I, don't get annoyed with me. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறாங்க என்று நினைக்க வேண்டாம். I don't say. நானாக சொல்லவில்லை. Bible says that. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. Void of understanding you are. நீங்கள் அறிவும் புத்தியும் இல்லாமல் பேதைகளாய் இருக்கிறீர்கள். If you would be wise, understand this and consider your latter end, blessed man you are. நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் அறிவையும் புத்தியையும் உணர்ந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கையின் முடிவை சிந்தித்தால் நலமாய் இருக்கும். Judas is a warning again. யூதாஸ் நம் வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கை. His end was bad. அவனுடைய முடிவு பரிதாபம். Bible says வேதம் சொல்லுகிறது. He fell headlong. Note that, fell headlong, burst asunder in the midst, and his bowels gushed out. Think 1 minute this accident, please. அவன் தலை கீழாய் விழுந்தான். அவன் வயிறு வெடித்தது. குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. This is not an accident. இது ஒரு விபத்து அல்ல. If an accident had taken place, okay. ஒரு விபத்து எதிர்பாராதது, அது பரவாயில்லை. Because we don't know it had happened. ஏனென்றால் எப்படி எதற்காக என்று நமக்கு தெரியாது. This is a voluntary committing suicide. ஆனால் இது ஒருவன் தற்கொலை செய்கிற செயல். And in Matthew you read he hanged himself. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம், யூதாஸ் தூக்கு போட்டு செத்து விட்டான். Judas, யூதாஸே, who are you? நீ யாரப்பா? Who are you? நீ யாரப்பா? You are one among the 12. நீ 12 பேரிலே விசேஷமானவன் அல்லவா? With Jesus always. விசேஷமான அந்த 12 பேரிலே இயேசுவோடு இருந்தவன் அல்லவா? To think one among the 12 is a great privilege. 12 பேரிலே ஒருவன் என்று இருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? There were many who followed Jesus, but he selected the 12. இயேசுவை பின்பற்றியவர்கள் ஆயிரம் ஆனால் அவர்களில் 12 பேரை அவர் தெரிந்தெடுத்துக் கொண்டார். To say everywhere I am one of the apostles is a crown actually. அப்போஸ்தலர் 12 பேரிலே நானும் ஒருவன் என்பது ஒரு கிரீடத்திற்கு சமம் அல்லவா? Isn't it? What do you think? அது அப்படித்தானே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? But what had happened? ஆனால் யூதாசுக்கு என்ன? One among the 12, an apostle, disciple, follower of Jesus, he committed suicide. 12 பேரில் ஒருவர், அப்போஸ்தலர்கள் ஒருவர், இயேசுவை பின்பற்றியவர்களே ஒருவர், முடிவோ அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கொண்டார். One was slain by the sword, Balaam. ஒரு மனிதனுடைய முடிவை பார்த்தோம், பட்டயத்தினால் கத்தியினால் அவ்வாளினால் கொல்லப்பட்டான். Another man was killed along with the apostle of Philistines. இன்னொருவன் எதிரிகளோடு கட்டடம் இடிந்து நொறுங்கி செத்தான். Another man hanged himself. இன்னொருவனோ தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். Beware of your end. உங்கள் முடிவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். It will be nice if only they could consider the end. Harsh it was to speak to me, but I should. இந்த செய்தியை நான் பெற்றுக்கொண்டு உங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அது என் மனதுக்கு கடினமாய் Bible தோன்றியது. characters may be known to us. இந்த வேதாகம சரித்திர புருஷர்கள் வாழ்க்கை நமக்கு தெரிந்ததாயிருக்கும். To take out, to dig it out from the stories is a job. ஆனால் அந்த சரித்திர சம்பவத்தில் இருந்து தேவ செய்தி எடுத்து கொடுப்பது நமக்கு பிரயோஜனமானது. Judas, what is the reason? யூதாசே, காரணம் என்ன? Your wrong association. நீ தவறானவர்களோடு சேர்ந்து ஐக்கியம் You கொண்டாய். are not with those people with whom you should be. நீ யாரோடு மட்டும் காணப்பட வேண்டுமோ அவர்களோடு மட்டும் இல்லை. The two reasons for his bad end. அவனுடைய பரிதாபமான முடிவுக்கு 2 காரணங்கள். His proud conversation. அவனுடைய பெருமையான பேச்சு. His presumptuous covenant. அவனுடைய துணிகரமான ஒப்பந்தம்.
I say again, மீண்டுமாய் சொல்லுகிறேன், his proud conversation. அவனுடைய பெருமையான பேச்சு. And number 2 is presumptuous covenant. இரண்டாவது அவனுடைய துணிகரமான ஒப்பந்தம். Now, கவனியுங்கள். John's Gospel, 12th chapter. யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். See, there was a supper held in the house of Martha at Bethany. பெத்தானி என்ற கிராமத்தில் மார்த்தாளுடைய வீட்டிலே ஒரு விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. Lazarus was there being raised up from the sepulchre. மரித்தோரிலிருந்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு அங்கே அந்த பந்தியில் இயேசுவோடு கூட இருந்தான். It's found 12th chapter John's Gospel. யோவான் 12ஆம் அதிகாரம். And Mary, a pound of ointment of spikenard, very costly, anointed Jesus' feet. அங்கே விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தின் குப்பியை பாட்டிலை உடைத்து அந்த பரிமள தைலத்தினால் இயேசுவின் பாதங்களை மரியாள் அபிஷேகம் பண்ணினார். Fragrant smell all the house. அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையினால் நிரம்பி இருந்தது. Then comes this fellow. அப்பொழுதுதான் இவன் வரான். What is his name? அவன் பேர் என்ன? Judas Iscariot. யூதாஸ் இஸ்காரியோத். 4th verse. 4வது வசனம். Thus said one of his disciples, Judas Iscariot, Simon's son. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுடைய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து. Look at his conversation. அவனுடைய வார்த்தைகளை பாருங்கள். Why was not this ointment sold for 300 pence and given to the poor? இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்காம போனது என்ன என்றான். எவ்வளவு நல்லவன்யா நீ. Look at him, what a wonderful man. எவ்வளவு பரிதாபம். Look at his concern for poor. இரக்கம். So much of mercy. சிலருக்கெல்லாம் இப்படிப்பட்ட இரக்கம் ரொம்ப உண்டு. Some people have this kind of mercy concerning others' wealth. மற்றவர்களுடைய செயல்களில இவங்களுக்கு இருக்க இரக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. And when you see how they show mercy concerning others' wealth, you will be surprised. Not in their wealth. தங்களுடைய காசை கை நழுவ விட மாட்டாங்க, இருக்கிறவங்க. They won't give one pie, you see, but they administer other man's funds. தான் காசு 1 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, பொது காசு அடுத்த காசு இருந்தா ரொம்ப உறுதியா இருப்பாங்க. Why this so costly building, big pillars? Excuse me, I'm not just for illustration saying. நான் உதாரணத்துக்கு வச்சேன், இவ்வளவு பெரிய கட்டடம் தேவையா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா தூண் கட்டணுமா? Look at this corner pillar. அந்த மூலையில பாருங்க, இம்மாம் பெரிய தூண், so big, you see. அவ்வளோ பெருசா இருக்கு. What is this? All steel, everything here. என்னங்க இங்க ஸ்டீல் மாதிரி என்னமோ அப்படியே இருக்குங்க. This could have been sold or given to the poor. இத வித்து ஏழைங்களுக்கு கொடுத்திருக்கலாமே. All people would look at the face of his Iscariot. எல்லாரும் இந்த மாதிரி யூதா சொல்லும்போது சொல்வார்கள், நல்லவன்யா நீ. very nice man. எவ்வளவு அன்பு. Oh, what a love towards poor. Everybody will think, oh, really compassionate. And எல்லாரும் நினைப்பார்கள், அடடா என்ன மனது இருக்கும். This he said that he cared for, not that he cared for the poor, but because he was a thief and the bag and he bare what was put therein. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். In fact, he was not for the poor. உண்மையிலேயே பரிமள தைலத்தை வித்து காசை ஏழைக்கு கொடுக்க இவன் விடவே மாட்டான். He was a thief. அவன் திருடன். Who was a thief? யார் திருடன்? Not I, because you don't scold me, please. தயவுசெய்து என்னை திட்டாதீர்கள், நான் திருடன் என்று சொல்லுகிறேன் நினைக்க வேண்டாம். வீட்டுக்கு போய் என்ன போய் திட்டிட்டு இருக்காதீங்க. Please don't go home and scold at me. I don't scold. நான் அப்படி திருடன் என்று அவனை திட்டவில்லை. Bible says. வேத வசனம் சொல்லுகிறது யூதாஸ் திருடன் என்று. He was a thief. அவன் திருடன். He doesn't have the care for the poor. அவனுக்கு உண்மையிலே ஏழைக்கு சல்லி காசு கொடுக்க மாட்டான். Always carrying the bag. இத வித்தாய் நம்ம பைய கொஞ்சம் பெரிய பையா இருக்குமே என்று தூக்கி கொண்டு போலாம். This is treasurer's bag. இது பொருளாளருடைய பை. Oh, don't misunderstand. I'm not pointing any treasurer anybody here. Just telling it. இந்த சபையிலோ வேறு எங்குமோ நீங்கள் பொருளாளராய் இருப்பீர்கள் என்றால் அதை நான் குறையாய் சொல்லவில்லை, தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். Probably Judas was a treasurer for all the 12, I think. நான் நினைக்கிறேன் 12 பேர் இருந்த அந்த சங்கத்திலே யூதாஸ் பொருளாளராக இருந்திருப்பார். So many people would give some offerings. அநேகர் வந்து காணிக்கை கொடுப்பார்கள். அதுல போட்டுப்பாங்க. அதுல போடுப்பா. அந்த பேக்ல போட்டு. Drop it in the bag, keep it there. இயேசுவே உங்களுக்கு தான் இந்த கொண்டாந்திருக்கேன் ஒரு 10,000 ரூபாய். Jesus, I have brought 10,000 for you. அதுல போட்டுப்பாங்க. And you put it there in the bag. He was carrying the bag. அவன் பணப்பையை தூக்குறது தான் அவன் வேலை. He was a treasurer.
பொருளாளர். He was a thief. The Bible says. நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது Now, அவன் what I திருடன். want to say is, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? look at his proud conversation. அவனுடைய பெருமையான பேச்சை பாருங்கள். He appears to be very spiritual. அவன் ஆவிக்குரியவனைப் போல தோன்றுகிறான். He appears to be holy. அவன் தோற்றத்திற்கு பரிசுத்தமாய் இருக்கிறான். He appears to be sympathetic. அவன் இரக்கமுள்ளவனைப் போல பேசுகிறான். But in fact, he was a proud man. ஆனால் உள்ளத்திலோ பெருமை பிடித்தவன். Brethren, சகோதரரே, we should be always careful with regard to the conversation. நாம் பேசுகிறதை குறித்து நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.